இன்னைக்கு வெப்சைட் ரிவ்யூவில் லக்ஷ்மி கிருஷ்ணா நேச்சுரல் அவங்களோட இ-காமர்ஸ் வெப்சைட்டை தான் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். கூகுள் சர்ச்சில் அவங்களோட பிஸ்னஸ் ப்ரொஃபைல் எல்லாம் லிஸ்ட் ஆனதெல்லாம் காமிக்குது. அதுக்கப்புறம் அவங்களோட ஆப் ஸ்டோர், இன்ஸ்டாகிராம் பேஜ், 7.6 lakhs ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஸோ சர்ச் ரிசல்ட்ஸ் வந்து நல்லா தான் இருக்குது. இதில் வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. சைட்டுக்குள்ளே போனோன்னே ஒரு நல்ல ஒரு ப்ளசன்ட் ஃபீலிங் இருக்குது. இவங்க வெப்சைட் வந்து ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஏன்னா நான் ஒரு 2 weeks பிஃபோர் நான் பார்க்கும்போது அந்த வெப்சைட் வந்து வேறு மாதிரி இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க தீம் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. இது ஷாப்பிஃபைல பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க ரெகுலராக அவங்களுக்கு அந்த தீம்ஸ் மாற்றுறது வந்து கொஞ்சம் ஈஸியான வேலை தான். ஸோ அதனால் அதை மாடிஃபை பண்ணுறாங்க. ஸோ லோகோ விசிபிளாக இருக்குது. மேலே இருக்க மெனூஸ் எல்லாம் நீட்டாக வச்சுருக்காங்க. ஸோ இவங்க பேசிக்காக வந்து ஸ்கின் கேர், ஹேர் கேர், பாடி கேர், இது பேபி கேர், இது மாதிரி ஐட்டம்ஸ் வந்து விற்கிறாங்க. ப்ளஸ் வந்து கிளாஸ் காம்போஸ், இந்த சப்ளிமெண்ட்ஸ் இதெல்லாமே விற்கிறாங்க இந்த வெப்சைட்டில். பேனர்ஸ், அவங்களோட முக்கியமான அந்த ப்ராடக்டோட ஃபீச்சர்ஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி பேனர்ஸ் வச்சுருக்காங்க. கீழே வந்தால் ஷாப் பை கேட்டகரி நீட்டாக இருக்குது. ஸோ இது கீழே இருக்க அந்த ரியல் ஸ்டோரிஸ் அண்ட் ரியல் ரிசல்ட்ஸ் வந்து அந்த நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஷாப்பிஃபைக்கான ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஃபீச்சர்ட் வீடியோஸ் வர்ற மாதிரி இருக்கும் அந்த ப்ராடக்ட்ஸில். ஸோ ரொம்ப நீட்டாக இருக்கும். இது ரொம்ப அட்ராக்டிவ் ஃபீச்சர்ஸ் நிறைய வெப்சைட்டில் இப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. கீழே வந்தோடனே அவங்களோட பெஸ்ட் செல்லர்ஸ் வந்து இது பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஹென்னா ஹேர் டை, ஏபிசி மால்ட்டு, வெயிட் லாஸ் பவுடர் இதெல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஏபிசி மால்ட் வந்து நிறையா வெப்சைட்டில் விற்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு ட்ரெண்டாக போயிட்டு இருக்கு. எந்த ஒரு ஹெல்த் கேர் சைட் எடுத்தாலும் அதில் ஒரு ஏபிசி மால்ட் வந்து விற்கிறாங்க. ஸோ நம்ம இது இன்னைக்கு அதை பற்றி ரிவ்யூ பண்ண போகிறோம், வெப்சைட் மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஒரு டிப்பிக்கலான ஒரு ஷாப்பிஃபை வெப்சைட்டு. ஸோ ஷாப்பிஃபைக்கான எல்லா டீட்டெயில்ஸும் அதுலேயே இருக்கும். ஸோ ஈஸியாக இருக்கும், நேவிகேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது, ஸ்மூத்தாக இருக்குது, மெனுஸ் ஈஸியாக இருக்குது. அதே மாதிரி ஸ்டிக்கி மெனுஸ் வச்சுருக்காங்க. நம்ம கீழே ஸ்க்ரால் பண்ணாலுமே மேலே வந்து அந்த மெனுஸ் வந்து அப்படியே ஸ்டிக்கியாக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க. கீழே வந்து ஷாப் பை கன்சர்ன்னு போட்டிருக்காங்க. வெயிட் மேனேஜ்மெண்ட், ஹேர் லாஸ் க்ரோத்து, அவங்களோட என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கோ அதெல்லாம் வந்து ஸ்பெசிஃபை பண்ணுற மாதிரி போட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட் அலைன்மெண்ட் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது டீ மட்டும் கீழே வருது. ஸோ அவங்க மொபைல் போர்ட்டபிலிட்டி, டெஸ்க்டாப் போர்ட்டபிலிட்டி எல்லாம் டெஸ்ட் பண்ணியிருக்கணும். மேபி அது ஏதாவது பண்ணாமல் விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் அந்த கரெக்டாக வரல. இங்கேயும் பார்த்தீங்கன்னா பிக்மெண்டேஷனுக்கு என்ன கீழே போகுது. ஸோ இது வந்து லைக் வந்து மல்டி ரெஸ்பான்சிபிளாக சைட் இருக்கா அப்படிங்கிறத ஒரு டெஸ்ட் பண்ணணும். ஸோ அது செக் பண்ணணும், அது ஃபிக்ஸ் பண்ணலாம், ஈஸி தான். அதே மாதிரி இந்த சைட்ல இன்னொரு முக்கியமான விஷயம் நான் நோட் பண்ணது என்னன்னா, அவங்க சேட்டே கொடுக்கல. ஒரு வாட்ஸ்அப் சேட்டோ இல்லைனா ஒரு ஆன்லைன் சேட்டோ கொடுத்துருக்கலாம். ஸோ வர கஸ்டமர்ஸ்க்கு வந்து ஏதாவது டவுட்ஸ், கிளாரிஃபிகேஷன் இருந்தால் அவங்க ரீச் அவுட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். மற்றபடி சைட் வந்து ரொம்ப நீட் அண்ட் இதாக இருக்குது. நிறைய கேட்டகரிஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸை வந்து ஹோம் பேஜ்லேயே லோட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஷாப்பிஃபை வெப்சைட் அப்படிங்கிறனால உங்களுக்கு ஸ்பீடாக எடுத்துகிட்டு வரும். இது வேற டெவலப்மெண்ட்ல போகும்போது உங்களுக்கு வந்து சைட் ஸ்லோவாக இருக்கு, நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ நிறைய கேட்டகரிஸ் வச்சிருக்காங்க. கீழே வந்தால் ஷாப் லொக்கேஷன்ஸ் இருக்கு. சென்னையோட லொக்கேஷன், பெங்களூர், வியூ ஆல் ஸ்டோர்ஸ் கொடுத்தா அவங்களோட ஸ்டோர்ஸோட எல்லா லொக்கேஷனும் காமிக்குது. கோயம்புத்தூர், ஈரோடு, ஹசூர், சேலம். ஸோ நிறைய ஸ்டோர்ஸ் வச்சிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு டிசைன் இஷ்யூ இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ மற்ற ஸ்டோர்ஸோட இமேஜ் சைஸ் ஒரு மாதிரி இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா வெள்ளூரோடது மட்டும் ரொம்ப சின்னதாக இருக்கு. ஸோ இது பார்க்கும்போது அந்த டிசைன் கொஞ்சம் அஃபெக்ட் ஆகிற மாதிரி இருக்கு. இங்கேயும் பாருங்க, தர்மபுரி ஸ்டோரோடதும் அந்த இமேஜோட சைஸ் வந்து கரெக்டாக ஆப்டிமலாக இல்லை. ஸோ ஏன்னா வந்து பார்க்குறவங்களுக்கு வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்கணும்னா எல்லா இமேஜஸும் ஒரே சைஸில் வைக்கணும். அந்த அலைன்மெண்ட் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் அது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். ஸோ இது மாதிரி இருக்கிறது வந்து கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லா இல்லை. கீழே வந்து ஆன் டைம் டெலிவரி, 24/7 சப்போர்ட்டு, ரிவார்ட் பாயிண்ட்ஸு, செக்யூர்ட் பேமெண்ட் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ சைட்டில் என்ன நல்லா இருக்குங்கிறத போட்டிருக்காங்க. சப்போர்ட் எப்படி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது இதில் கொடுக்கல. அதுக்கப்புறம் ஆப்பிள் ஸ்டோரோட இதுவும் கூகுள் பிளே ஸ்டோரோட இதுவும் லிங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓப்பன் ஆகுது.
கூகுள் ப்ளே ஸ்டோரும் ஓப்பன் ஆகுது. ஸோ நிறைய வெப்சைட்டில் ஒரு இஷ்யூஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, இது மாதிரி ஆப் ஸ்டோரோடதும் ப்ளே ஸ்டோரோடதும் கொடுக்கும்போது கிளிக் பண்ணால் இந்த சைட்டே அப்படியே நேவிகேட் ஆகி அங்கே போயிடுது. ஸோ அது மாதிரி இல்லாமல் ஒரு தனி டேப்ல ஓப்பன் பண்ணுற மாதிரி வச்சிருக்காங்க. இப்படி தான் பண்ணணும். ஸோ கஸ்டமர் வந்து இன்கேஸ் வெப்சைட்டில் லேண்ட் ஆகிற கஸ்டமர்ஸ் வந்து யாரும் டைவர்ட் ஆகி வேற எங்கேயும் போயிட மாட்டாங்க. ஸோ இது மாதிரி வைக்கிறதா நம்ம வந்து ரெக்கமெண்டடு. இப்போ வரைக்கும் பார்த்துட்டோம். இந்த வெப்சைட்ல கீழே வந்து ஃபோன் நம்பர்ஸ், வாட்ஸ்அப் கொடுத்துருக்காங்க. மற்றபடி டைரக்டா கஸ்டமர் சேட் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் எதுவுமே இல்லை. கான்டாக்டர்ஸ் ஏதாவது கொடுத்துருக்காங்களான்னு பார்க்கலாம். ஓகே, கான்டாக்டர்ஸ்ல ஒரு என்கொயரி ஃபார்மு, காலர்ஸ், வாட்ஸ்அப். ஸோ சப்போர்ட் கண்டிப்பாக வந்து சைட் வந்து எப்படி சப்போர்ட் பண்ண போறாங்கன்னா, வாட்ஸ்அப் மூலமாவோ இல்லைன்னா கால் மூலமாக தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க. ஸோ நம்ம இப்போ வந்து எப்படி பண்ண போறோம்னா, ப்ராடக்ட் பேஜ் போய் பார்க்கலாம். ப்ராடக்ட் பேஜ் எப்படி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஏபிசி மால்ட்டுக்குள்ளே போய் பார்ப்போம். ஸோ உள்ள வந்தோடனே அதோட பிக்சர்ஸ் இருக்கு, அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் கேலரியா கொடுத்துருக்காங்க. நீட்டா இருக்கு. ஜூம் வந்து நல்லா ஸ்மூத்தா இருக்கு. அந்த டிரான்சிஷன் வந்து ரொம்ப ஸ்மூத்தா பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த பேர் வித் அப்படிங்கிற ஆப்ஷன் ரொம்ப நல்ல ஆப்ஷன். நம்ம இதுக்கு முன்னாடி இருக்கிற வியூன்னு சொல்லியிருக்கோம். இந்த பேர் வித் ஆப்ஷன் வந்து கண்டிப்பா எல்லா இ-காமர்ஸ் சைட்லயும் ஆட் பண்ணணும். ஸோ ஒரு ப்ராடக்ட் வாங்க வரவங்க பேர் வித் கொடுக்கும்போது இன்னொரு ப்ராடக்ட் சேர்த்து வாங்குறது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கீழே ப்ராடக்ட் பெனிஃபிட்ஸ் அதை பத்தி எல்லாமே கொடுத்துருக்காங்க. கீ இன்கிரீடியன்ட்ஸ், ஹவு டு யூஸ். ஸோ ஓவரால் ப்ராடக்ட் பேஜ் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா நீட்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு ஹிக்கப்ஸும் இல்லை. சைன்இன் அண்ட் ரெஜிஸ்டருக்கு போவோம். ஸோ டிபிக்கல் ஷாப்பிஃபை சைன்இன். ஸோ குயிக் பாஸ் வச்சு உள்ள சைன்இன் பண்ண போகிறோம். ஸோ உள்ளே போட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட செக் அவுட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம், குயிக் பாஸ் வந்து எப்போவுமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். உள்ள டேரெக்டாக நீங்கள் லாகின் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஓவரால் இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப பெரிய ஃபங்க்ஷனாலிட்டியோ பெரிய இஷ்யூஸோ இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா சைட் ரொம்ப நீட்டாக இருக்கு. எந்த பெரிய இஷ்யூஸும் கிடையாது. டிசைன் ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் தான் ஒரு 2 இடத்துல இஷ்யூவாக இருந்துச்சு. லைக் வந்து அவங்களோட ஸ்டோரோட ஃபோட்டோ வந்து சின்னதாக க்ராப் ஆயிருந்துச்சு, ஸ்கேல் ஆகலை. அதே மாதிரி அந்த டெக்ஸ்ட் அலைன்மெண்ட் வந்து மல்டிபிள் ரெஸ்பான்சிவ் இது வந்து கொஞ்சம் இஷ்யூவாக இருந்துச்சு. மற்றபடி ஓவரால் சைட் ரொம்ப நல்லா இருக்கு. இதுக்கு வந்து நம்ம அவுட் ஆஃப் 5 நம்ம 4.5 கொடுக்கலாம். அந்த அளவுக்கு நீட்டான ஒரு வெப்சைட் தான். ஸோ இன்னொரு ரிவ்யூவில் நம்ம மறுபடியும் மீட் பண்ணுவோம்.